வீரமங்கை மேலு நாச்சியார்களே, இளைஞர்களே, உரிமைகளே, உங்கள் அனைவருக்கும் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்பித்தலையம்பட்ட கிராமத்தில் இதோடு நான் 3வது ஆண்டு விழா கலந்து கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஊர் மக்களுக்கும் ஊரை சார்ந்த இளைஞர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்பித்தலையின் பட்டத்தில் இளைஞர்கள் பிரிவு நடத்தும் 52வது ஆண்டு பொங்கல் முப்பெரு விழா அழைப்புதலில் மிக சிறப்பாக அண்ணன் அவர்கள் தலைமையில் வந்து என்னை சந்தித்து, இது இளைஞர் கற்பனை மன்றத்தின் அழைப்பு அல்ல, இது ஊர் மக்களின் அழைப்பு. எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் முதலில் யார் அழைப்பது என்று சொன்னால், புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய என்ன அழைப்பது என்று அந்த ஊர் மக்கள் முடிவு செய்திருப்பதாக ஒரு செய்தியை சொன்னார்கள். மற்றற்ற மகிழ்ச்சி. தெய்வீக திருமகனார் இந்திராணி அம்மையார் பெற்றெடுத்த ஐயா தேவர் அவர்கள் கொடுத்த இந்த அருள்கொடை இந்த ஊர் மக்கள் எனக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய திருவுருவ சிலைக்கு என்னை முதலில் அழைத்து, எங்கள் ஊரில் இப்படி ஒரு சிலை பிரச்சனை இருக்கு என்று அழைத்த என் அன்புக்குரிய தம்பி சுரேஷ் அவர்கள், நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும், எங்களுடன் களத்துக்கு நின்று பசும்பொன் தேவருடைய சிலையை அகற்றுவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது என்று சொன்னார்கள். எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் சரி, எத்தனை பீரங்கி கொண்டு வந்தாலும் சரி, துப்பாக்கிகள் வந்தாலும் சரி என்று வீரமங்கை வேலு நாச்சியார்கள் களத்தில் இறங்கி போராடி தெய்வீக திருமண திருவுருவச் சிலை நிறுவப்பட்டிருக்கு என்று சொன்னால் உங்களுடைய பங்களிப்பாளர்களே. இந்த ஊரு எங்கே நடந்தாலும் சரி, அங்கு அதிக அளவிலே மகளிரை சேர்ந்த பெண்கள் தான் அதிக அளவில் கலந்து கொள்கிறார்கள். இந்த ஊரிலும் பெண்கள் அதிக அளவில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்களே இங்க இல்லை, எல்லாம் வெளியே நிற்பாங்க. அங்க இருந்து மைக்கில கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஸ்பீக்கர்ல என்ன கேட்டு பேசுறாங்கன்னு கேட்பாங்க. ஆனால் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை பொறுமையுடன் கேட்டுக் கொண்டிருப்பது வீரமங்கை வேலு நாச்சியார்கள் என்பதை நான் பெருமையுடன் இந்த மண்ணில் பதிவு செய்து கொள்கிறேன். என்னுடன் வருகை தந்திருக்கக்கூடிய புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், மாநில துணைத் தலைவர் முத்தையா தேவர் அவர்கள், மாநில இளைஞரணி துணைத் தலைவர் அன்பு தம்பி வசந்த் பாண்டியன் அவர்கள், நெல்லை தெற்கு மாவட்ட செயலாளர் சுப்பிரமணிய அவர்கள், தெற்கு மாவட்ட தலைவர் வானமாமணி தேவர் அவர்கள், மாவட்ட மலையணி செயலர் தலைவர் அன்புக்குரிய சகோதரி காவேரி நாச்சியார் அவர்கள், ஒன்றிய இளைஞரணி செயலர் அன்பு தம்பி முத்து அவர்கள், பாளைய பகுதி செயலாளர் தம்பி அருண் அவர்கள், மாநில ஐடி பிரிவு தம்பி கார்த்திக் அவர்கள், மாநில மாணவரணி செயலாளர் அன்பு தம்பி பூல்பாண்டி அவர்கள், வழக்கறிஞர் சங்கராங்குளம் சங்கர் பாண்டியன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெற இருக்கின்ற 2000 அரசியல் பேசாட்டாலும் பேச முடியாது. ஏனென்று சொன்னால், அரசியலில் தனித்து விடப்பட்டிருக்கின்ற ஒரு சமூகம் என்று சொன்னால் தமிழகத்திலே முக்குளத்தோர் மக்கள் தான் தமிழகத்திலே அரசியலிலிருந்து முற்றிலுமாக அகற்றப்படுவதற்கான வேலைகளை திராவிட இயக்கங்களும் சரி, அகில இந்திய தலைமைகளும் சரி நம்மை ஒதுக்கி வருகின்றார்கள். அந்த காலசக்கரத்திலே முக்குளத்தோர் மக்கள் சிக்கிக் கொள்ளாமல் துரோகியா இருக்கக்கூடியவர்களை வேற இருக்க வேண்டும். நம்மை பகடக்காயாக பயன்படுத்துகின்ற அகில இந்திய கட்சிகளை புறந்தள்ள வேண்டும். நாங்கள் 2026 தேர்தலிலே ஒரு நிலையான முடிவை முக்குளத்தோர் சமுதாய மக்களுக்காக அனைத்து தேவையான தலைவர்களை ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய முயற்சியை நான் எடுத்து வருகின்றேன். அந்த முயற்சி வெற்றி பெறுமானால் தமிழகத்தில் 25 தொகுதிக்கு மேல் முக்குளத்தோர் மக்கள் நிர்ணயிக்கின்ற வேட்பாளர் வெற்றி பெறுகின்ற தகுதியை நம் மக்கள் நமக்கு வழங்க தயாராக இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், தமிழக அரசியலிலே உயர் பதவிகளில் அதிகமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர்கள் நம் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு ஆளுமைமிக்க தலைவர்களாக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது நம்ம அனைத்து அரசியல் கட்சிகளும் நம்மை புறக்கணித்திருக்கின்றது. குறிப்பாக நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி எடுத்துக் கொண்டிருந்தால் அனைத்து வேட்பாளர்களும் இந்த ஊரை சேர்ந்தவர்கள், இந்த தொகுதியை சேர்ந்தவர்கள் கிடையாது. அனைத்து வேட்பாளர்கள் வெளியூரை சேர்ந்தவர்களுடன் நாங்குநேரி தொகுதியிலே இந்த தொகுதியில் தொழில் வளர்ச்சி இல்லை, வேலைவாய்ப்பு கிடையாது. நல்ல மருத்துவமனையாக இருந்த பகுதி நாங்குநேரில் இருந்து முக்குளத்தோர் மக்கள் அதிகமாக வசிக்கின்ற நாங்குநேரி தொகுதியில் இருந்து அது கொண்டு செல்லப்பட்டது வள்ளியூருக்கு. இத்தகைய அரசியல் அமலாக்கப்பட்ட காரணத்தால் நமக்கான உரிமைகளை பெற முடியவில்லை. பெண்களுக்கான வேலைவாய்ப்பு டிஎன்டி சான்றிதழ், குறிப்பாக டிஎன்டி சான்றிதழ் நம்ம பெற்றுவிட்டால்
தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகள் போல் டிஎன்டி ஒற்றை சான்றிதழ் மூலமாக நம் மக்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் மத்திய அரசு மூலமாக கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் நமக்கு அதிக அளவில் இடஒதுக்கீடுகள் வழங்கப்படும். இப்போது வழங்கப்படுகிற டிஎன்சி சான்றிதழை ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு எல்லா சமுதாய மக்களுக்கு இருக்கின்றது. 5% இடஒதுக்கீடு வழங்கினால் இப்போது 50 பேர் வேலைக்கு சென்றால் அதில் ஒருவருக்கு தான் தேவ சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். அத்தகைய சூழ்நிலை எம்பிசி இதெல்லாம் நமக்கு இருக்கின்றது. டிஎன்டி ஒற்றை சான்றிதழ் வந்தால் நம் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கிடைக்கும். மத்திய அரசு மூலமாக நமக்கு ஏகப்பட்ட சலுகைகள் வேலை வாய்ப்பு மத்திய அரசு மூலமாக டிஎன்டி ஒற்றை சான்றிதழ் மூலமாக கிடைப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் டிஎன்டி ஒற்றை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஆதரிக்கின்ற இயக்கத்திலும் உறுதியாக பெறுவதற்கான வேலைகளை செய்திருக்கின்றோம். அதேபோல் முக்குளத்தூர் சமுதாயத்தை தேவரன் என்ற அரசாணை வெளியிட வேண்டும். கல்லர், அகமுடையர், மறவர் இவர்கள் மூன்றையும் இணைத்து தேவரன் அரசாணை வெளியிடுவதற்கு எந்த கட்சி முன்வருகின்றதோ அந்த கட்சி ஆதரிப்பதற்கான வேலைகளையும் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் முன்வர வேண்டும். ஏனென்று சொன்னால் முக்குளத்தூர் தேவர் சமுதாயம் அதிகமாக நம்ம கேட்டோம் என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி வைத்த கோரிக்கை 10.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கின்றது. 12 ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் கிடையாது. அந்த சமூகத்துக்குள் ஒரு 23 சமுதாயத்துக்கு மேற்பட்ட சமுதாயங்களை உள்ள வருகின்றன. ஆனால் ஒரே இடஒதுக்கீடு வண்டி இருக்கின்ற ஒரே பேர் அனைத்தும் குறிப்பிட்டாலும் நாயுடு கம்பா ஏகப்பட்ட சாதிகள் வருகின்ற போது அவர்கள் ஒரே இடம் கூறுவார்கள் வண்டியர் என்று. அந்த ஒரே காரணம் கூறுவதால் அவர்களுக்கு அதிகப்படியான இடஒதுக்கீடு தனி இடஒதுக்கீடு அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இடஒதுக்கீடை நம் தேவர் என்று ஒரே துறையின் வந்தால் நமக்கு மக்கள் தொகை அதிகமான கணக்கெடுப்பில் வரும் தேவ சபை தமிழகம் முழுவதும் இருப்பதாக அந்த அறிக்கையில் வருகின்ற பொழுது நமக்கு அதிகப்படியான சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதையெல்லாம் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலை நம்ம குறிப்பாக வலியுறுத்த வேண்டும். இந்த ஊர் எனக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஊர். இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி பெண்களும் சரி மிகவும் அன்பானவர்கள், படித்தவர்கள், பண்பாளர்கள். யாரும் குளித்துக் கொண்டு சில ஊர்களுக்கு சென்றால் மது அருந்தி விட்டு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதே ஒரு விசில் அடிப்பார்கள். இல்லை என்று சொன்னால் அங்கிருந்து பூவை வீசுவார்கள். ஆனால் இந்த ஊரிலே அத்தகைய செயலெல்லாம் இல்லாமல் படித்தவர்கள், பண்பாளர்கள் நிறைந்த மண் நம்பி தலைப்பட்ட மண் என்பதை பதிவு செய்து கொள்கிறேன். கடந்த ஆண்டு வருகின்ற பொழுது சொன்னேன். அதற்கு முன்பு நான் வேற 3 ஆண்டு வருகிறேன். இப்போது 54வது ஆண்டு விழா இருக்கின்றது. இன்னும் 100 ஆண்டு ஆனாலும் இந்த மக்களோடு நடத்துகின்ற இந்த விழாவிலே புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற சார்பாக நான் தொடர்ந்து கலந்து கொள்வேன். இறைவன் அதற்கான ஆசை எனக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மிகவும் நம்ம எல்லாம் இப்ப சொன்ன தம்பி, அன்பு தம்பி செல்லப்பாண்டி, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்கள் எல்லாம் நம் பெண்கள் கவனமுடன் கையாள வேண்டும். நம்மை போன்ற உடை அணிந்து கொண்டு, நம்மை போன்ற பொட்டுகள் வைத்துக் கொண்டு, நம்மை போல் சட்டைகளை போட்டுக் கொண்டு, வேட்டிகள் அணிந்து ரொம்ப நீட்டாக மாற்று சமயத்தை சேர்ந்தவர்கள் நம் பெண்களை வலையில் வீழ்த்தி, நான் இந்த சமுதாய பணியில் இருப்பதால் கூறுகின்றேன். நிறைய ஊர்களிலே ஒரு பெண் திருமணம் செய்து கொண்டு, காதல் திருமணம் செய்து கொண்டு ஓடிவிடும் பிறகு நைட் 2 மணிக்கு எனக்கு போன் வந்திருக்கு. இப்படி மகா ஒரு பையல காதலிச்சிருக்கானே, நம்ம போல் பையன் சொல்றாங்க, விசாரிக்க முடியுமான்னு கேட்டா, மாட்டு சமுதாயத்தை சேர்ந்தவன், அதுவும் குடிசையில் வாழுகின்றவன், அவன் வேண்டுமென்றே நம் சமுதாயம் என்று கூறிக்கொண்டு திருப்பூர் சைடு, கோயம்புத்தூர் சைடு வேலைக்கு செல்கின்ற பெண்களை தேவ சமுதாயம் என்று ஏமாற்றி அவன் வைத்து வாழுகின்றான் சொன்னா இல்லை. 6 மாதம் 3 மாதம் வைத்துவிட்டு இந்த பெண்ணையும் நடுத்தல் விட்டு விடுகிறான், தாய் தந்தை நடுவில் விட்டு விடுவது. தவறாக வழிகளுக்கு பெண்கள் நிறைய பேர் சந்திக்கிறார்கள். காதலார் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் போன்களை நைட்டு 8 மணிக்கு மேல பிள்ளைகிட்ட கொடுக்காங்க. ஆண்ட்ராய்டு போன வந்து பெண் பிள்ளைகிட்ட ரொம்ப நீங்க கண்காணிக்கணும். நீங்க பெண்களெல்லாம் குற்றம் சொல்லி தப்பு இல்ல. பெண் பிள்ளைகள் வந்து வயதின் கோளாறு காரணமாக ஒருத்தன் பேசுவான், நல்லா இருக்கியாமா, சாப்பிட்டியாப்பா, தூங்குனியாப்பா, இதெல்லாம் கேட்பான். நீங்க தாய் தந்தையர் கவனிக்க வேண்டும். இந்த பெண் என்ன செய்கின்றார், நம் ஆண் மகன் என்ன செய்கின்றான் என்பதை கவனிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் 14 வயது மாணவன் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றான். பணமுடி உங்களுக்கு தெரியுமா? நீதி வழங்க வேண்டும் என்று 2 நாட்களாக போராடி இருக்கின்ற நாங்கள் புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகம் போராடி இருக்கின்றது. அந்த மாணவனுக்கு இழப்பீடு பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் முழு முயற்சி எடுத்து வருகின்றோம். முயற்சி இதுவரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. சட்டமன்ற சபாநாயகர் அவர்கள் நேரடியாக வந்து அந்த குடும்பத்தை சந்தித்தார். இத்தகைய சூழ்நிலை நீங்க எல்லாம் கண்காணிக்க வேண்டும். மாணவர்கள் 14, 10 வயசு, 12 வயசு ஆனாலே 20 வயசு, 18 வயசு பையனோட சேருவதை
சேர்க்கக்கூடாது. அதை நீங்க கவனமா பார்க்கணும். 18 வயசு உள்ள பையன் கூட 12 வயசுக்காக சேருவதை தவிர்க்க வேண்டும். தவறான பழக்கம் எழுந்து வருகின்றது. அவன் ஒரு பழக்கத்தை இவனுக்கு சொல்லிக் கொடுப்பான், இவன் அதை ஃபாலோ பண்ணி செய்வான். அப்போ தாய்க்கு வந்து அதை கவனமாக பார்க்கணும். நம்ம மகன் எங்க போறான், நம்ம பெண் பிள்ளை என்ன செய்கின்றது என்றாலும் நீங்க பார்க்க வேண்டும். இது ஏன் சொல்லுகின்ற சொன்னால், முக்குலத்தோர் சமுதாயத்து பெண்களையும் மாணவர்களையும் சீரழிக்க வேண்டும் என்று ஒரு கயவர்கள் கூட்டம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த சமுதாயத்தினுடைய வீர வரலாறு மறைக்கப்பட வேண்டும். அதை மறைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அந்த பெண்களை நாம் கவர வேண்டும். அந்த மாணவர்கள் தவறான பாதைக்கு இழுத்து செல்ல வேண்டும் என்று ஒரு கயவர் கூட்டம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நம்மால விழிப்புணர்வு செயல்பட வேண்டும். ஏன் என்று சொன்னால் வரலாற்று மிக்க சமுதாயம் இந்த சமுதாயம். இது லேசுப்பட்ட சமுதாயம் இல்ல. இந்த மறவர் சமுதாயத்திலே, இந்த முக்குலத்தோர் சமுதாயத்திலே நான் பிறக்கவில்லை என்று எத்தனையோ பேர் இயங்கிக் கொண்டிருக்கின்றான். உங்களுக்கு தெரியுமா? தேவர் சமுதாய இளைஞர்களுடன் பழகிட்டு கேளுங்க. தேவர் சமுதாய மக்கள் இளைஞர் இடத்திலே பெரியவர் இடத்திலே பழகிட்டு கேளுங்க. நாங்கள் உங்கள் சமுதாயத்தில் பிறக்கவில்லை என்று எத்தனையோ பேர் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இது வரலாற்று சமுதாயம், மிகப்பெரிய ஆலயங்கள் கட்டி எழுப்பிய சமுதாயம், வீர விளைத்த சமுதாயம். இந்த சமுதாயம் இந்திய சுதந்திரத்திற்காக வீர முழக்க விட்டாரு. நானும் நீங்கள் பிறந்த இடத்துக்கு சொந்தக்காரன் மாவீரன் புலித்தேவன். மிகப்பெரிய கோட்டையை எழுப்பி வெள்ளக்காரன் பீரங்கி குண்டுகளை கொண்டு கோட்டையை தகர்க்கின்றான். அந்த கோட்டையில் விழுகின்ற ஓட்டைகளை அடைத்தது எது என்று தெரியுமா? கல்ல மண்ணல்ல. நீங்களும் நானும் பிறந்த மரக்குளத்தை சேர்ந்த வீர மரவர்கள் நெஞ்சை காக்கிறார்கள். இந்த வரலாறு பெரிய வரலாறு சமுதாயம். இந்த சமுதாயத்தை அழித்து விட வேண்டும். அரசியலில் இந்த சமுதாயம் இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால், ஒரு ஊரில் நம்ம இருந்தோம்னு சொன்னால் 1000 பேர் இருந்தாலும் 10 தேவமார்கள் இருந்தா அந்த ஊருக்கு சந்தோஷப்படுவாங்க. ஏன் தெரியுமா? இங்க தேவமார் இருக்கா, நமக்கு பயம் கிடையாது. இப்போ ஒரு பிளாட் போடுவாங்க ஒரு இடத்துல, ஒரு 50 வீடு வருது. 50 வீட்டுல முதல்ல அந்த காட்டுக்குள்ள யாரு குடியிருப்பா தெரியுமா? 2 மாடு, 2 சேவல், 2 கோழி போட்டுக்கிட்டு 2 ஆணை போட்டுட்டு அந்த பிளாட்ல முதல்ல ஒரு தேவர் தான் குடியிருப்பான். அந்த தேவர் குடியிருந்தவன் என்ன செய்ய தெரியுமா? மத்தவன் பார்ப்பான், மாட்டு சமயத்தை சேர்ந்து வந்து பார்ப்பான். இல்ல தேவர் ஒருத்தர் இருக்காரு, நம்ம இருந்த கொஞ்சம் பாதுகாப்பா இருக்குத. என்னைக்கா தேவமாரி 8 மணி 7 மணிக்கு படுத்திருக்கிறா? நம்ம படுக்கிறது போற 12 மணி 1 மணி. காலையில் சாப்பாடு நமக்கு எப்ப தெரியுமா? 11 மணி 10 மணி. எல்லாரும் வீட்டுல நடக்குது. இன்னைக்கு இங்க சொல்லணும்னா இதே ராமநாதபுரத்துல கேளுங்க இதான் சொல்லுவான், இதே சிறுவனத்துல கேளுங்க இதான் சொல்லுவான், இதே பழங்குடிக்காண்டி இருக்கக்கூடிய குமாரமாடோ இல்ல மற்ற ஊர்களில் கேளுங்க இதான் சொல்லுவான். இதுதான் நம் வாழ்வில் நம்மளுடைய பிறந்தது. இதை மாற்றலாம் முடியாது. நீ 11 மணிக்கு தான் எழுந்திப்ப, 10 மணிக்கு 11 மணிக்கு சாப்பிடுவ. மதியம் சாப்பாடு, காலைல சாப்பாடு, மதியம் சாப்பாடு 4 மணி ஆகும். ஆகுதான் இல்லையா? நைட்டு சாப்பாடு 10 மணி ஆகும். நம்ம வேற யாராவது இப்படி சாப்பிட முடியுமா? யாரு உடலாம் ஒத்துக்கிடுமா? நமக்கு ஒத்துக்கிடும். ஏன்னா நம்ம சின்ன பிள்ளைல இருந்து அப்படி வந்துகிட்டு இருக்கோம். அப்போ அப்படி என்னன்னா, தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் குடியிருந்தா நமக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நினைக்கிறானே. இந்த சமுதாயத்தை ஒரு காலத்துல எப்படி பாதுகாத்திருக்க இந்த நாட்டை சிந்தித்து பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்க்கணும். வளர்கின்ற மாணவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் ஒரு இந்திராணிக்கோ உக்கிரமணி தேவருக்கோ முத்தாமணி தேவர் எவ்வளவு புனிதமாக பிறந்தாரோ அதே போல ஒரு மாரியம்மாள், ஒரு இசைக்கு முத்துக்கு இப்பேற்பட்ட தாயத்தை படுத்தணும், பெருமைப்படணும். ஒவ்வொரு வீர மரவனும் இந்த குலத்தில் பிறந்திருக்கும் என்று பெருமை கொள்ள வேண்டும். மாறு தொட்டி கொள்ளலாம். அதே போல்தான் இவ்வளவு காலமும் ஆண்ட பரம்பரை என்று சொல்லுகின்றோம். ஆண்ட பரம்பரை நம்மை அழித்து ஒழிப்பதற்கு அதிக அளவில் படித்து நமக்கு கீழே இருந்தவர்கள், நம்ம இடத்தில் இருந்து வேலை பார்த்தவர்கள், நம்முடன் பயணித்தவர்கள் எல்லாம் இன்று அரசு அதிகாரிகளாக வந்துவிட்டார்கள். மிகப்பெரிய அரசு அதிகாரிகளாக இருக்கின்றார்கள். யார் என்று சொன்னால், நம் வீட்டிலே ஒருவன் வேலை பார்த்திருப்பான், நம் பின்வாசலிலே வருவான், செலவா நம்ம வீட்டுல இருப்பான், நம்ம மாடு கண்ணை பார்த்திருப்பான், நம்ம தோட்டத்து வேலைகளை பார்த்திருப்பான். அவரது பிள்ளைகள் எல்லாம் இப்ப எங்க இருக்கான்னு சொன்னால் டெல்லியில் மிகப்பெரிய அதிகாரத்தில் இருப்பான். ஆனா நம்ம எங்க இருப்போம்? இன்னும் நம்ம விவோ வேலை கிடைக்கலையே, கான்ஸ்டபிள் வேலை கிடைக்கலையே, இப்படிதான் நினைக்கும். ஆனா அவன் அப்படி இல்லை. அவன் சிவில் தேர்வுல போய் நீதிபதியா இருக்கான், ஹைகோர்ட்ல நீதிபதியா இருக்கான், சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதியா இருக்கான். நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக எங்க இருக்கான்? வழக்கறிஞர்கள் இருக்கான். அவன் அதிகாரத்தில் இருக்கான், நம்ம வழக்கறிஞர் இருக்கணும். ஆண்ட பரம்பரை என்பது மறைந்து வருகிறது, மறைக்கப்பட்டு வருகின்றது.
அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் சொன்னால் கல்வி கற்க வேண்டும். மிக மூர்க்கத்தனமாக போருக்கு சட்டமாகவே மூர்க்கத்தனமாக படித்து கல்விக்கு வர வேண்டும். உன் மூர்க்கத்தனம் எதில் இருக்க வேண்டும்? கல்வியில் இருக்க வேண்டும். இதையெல்லாம் இப்படி மேடைகள் சொல்ல முடியுமே தவிர நான் நடத்துகின்ற அரசியல் மேடைகளை சொல்ல முடியாது. நாங்கள் அரசியல் மேடைகளில் அரசியல் தான் பேச முடியும். சமுதாயம் நடத்துகின்ற இந்த மாதிரி விழாக்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஏன்னு சொன்னால் இங்கே எல்லாம் சொன்னால் சேராது, சென்று இங்கே சொன்னால்தான் சென்று சேரும். இதுதான் வீட்டுக்குள்ளே சாப்பாடு வைக்க மட்டும் சொல்லும். அந்த அண்ணன் என்ன சொன்னாரு? படின்னு சொன்னாரா? ஒரு குழம்பு ஊத்தில ஒண்ணு, தண்ணி ஊத்தில ஒண்ணு. பெண்கள்கிட்ட சொன்னாதான் ஈஸியாச்சு. இதற்கு 1000 ரூபாய் மகளிர் கணக்கில் ஏற்றப்படுகின்றது. உங்களுக்கு 1000 ரூபாய் ஏற்றினா அது ஓட்டா மாறும். ஆண்களுக்கு 1000 ஏற்றினா டாஸ்மார்க்கா மாறும். மாறுதா இல்லையா? அதனால அரசாங்கமே பெண்களுக்கு இலவசம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்களுக்கு விட்டானா இவன் விட்டா சோழியோட கடைக்கு போயிடுவான். இவனுக்கு பச்சை கலர் பஸ் விட்டா பச்சை கலர் கடைக்கு போயிடுவான். உங்களுக்கு அந்த புழு கலர் பஸ் எதுக்கு விட்டுருக்க? மார்க்கெட்டு போக, சோழி கடைக்கு போக, டக்குன்னு போயிட்டு வராம. அதுக்குத்தான் எந்த நிகழ்ச்சியுமே பெண்களை கொண்டு நடத்துகின்ற படையா இருக்கட்டும். வீரமங்க வேலுநாச்சியார் ஒன்றமாத கைப்பாட்டிய தன் இடுப்பில் கட்டிக் கொண்டு வெள்ளைய தலையை துண்டாக எடுத்த பரம்பரை இந்த பரம்பரை. நாட்டை பிடிப்பதற்கு வெள்ளைக்காரன் தெரிந்து கொள்ளுங்கள். தன் கணவன் முத்துமடுகனார் காலையருக்கு ஒரு ஆலயத்துக்குள் சென்று ஆலயத்துக்கு சென்று வணங்கிவிட்டு வெளியே வருகின்ற பொழுது வெள்ளைக்காரன் கேட்கின்றான், எனக்கு வரி கட்ட முடியுமா கட்ட முடியாது என்று கேட்கிறான். உனக்கு என் தலையே போனாலும் உனக்கு வரி கட்டம் என்று சொன்ன முத்துமடுகனாருடைய சிலை தலையை துண்டாக எடுத்துவிட்டு வெள்ளைக்காரன் சென்று விடுகிறான். அதை கேள்விப்பட்டவுடன் தன் குழந்தையை தூக்கிக் கொண்டு இடுப்பில் வைத்து கட்டிக்கொண்டு வீரமங்க வேலுநாச்சியார் எழுத வருகின்றார். நடந்து வரவில்லை, அழுது கொண்டு வீதியகும் தலையிடித்து வரவில்லை. தன் மாலை இடுப்பில் சிறை கொண்டு குதிரையில் வருகின்றார். புயல் போல் வந்து தண்ணி குடிச்சிருக்கோமா? வீரமங்க வேலுநாச்சியார் குதிரையில் புயலென பெறப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றார். அவரை மறுக்கின்றார்கள் காவலர்கள். முத்துமடுகனார் பாதுகாப்பு காவலர்கள். நீங்கள் சென்றால் உங்களையும் பெற்று விடுவார்கள், நீங்கள் அங்கு செல்லக்கூடாது சொன்னார். ஆனால் மாறு வேஷத்தில் வந்து தன் கணவன் உடல் சிலை கிடைக்கின்ற கோலத்தை பார்க்கின்றார் வேலுநாச்சியார் அவர்கள். தன் கணவன் கிடைக்கின்ற கோலத்தை பார்த்து சபதமிடுகின்றால், உங்கள் தலையை கோய்ந்தவன் தலை இந்த மண்ணிலே வீழ்த்தப்படும் என்று சொன்னார் வேலுநாச்சியார் அவர்கள். இதை வேலுநாச்சியார் சொன்னபோது முஸ்லிம் படைகளை சந்தித்து படை திரட்டுகின்றார் வேலுநாச்சியார். மிகப்பெரிய படையை திரட்டி எங்கே வெள்ளையன் தன் கணவனை வீழ்த்தினாரோ அதே ஆலயத்தின் முன்பாக வெள்ளைக்காரனுடைய தலையை வீழ்த்திய வீரமங்க வேலுநாச்சியார், வெற்றி கொடி நாட்டியவர் வேலுநாச்சியார். அந்த சமூகத்தில் பிறந்த நீங்கள் வெற்றி கொடி நாட்ட வேண்டும். எப்படி தெரியுமா? கல்வி மூலியமாக உங்கள் குழந்தைகளை அதிகாரத்தில் அமர்த்த வேண்டும். அந்த அதிகாரம் நீங்கள் சில இடங்களுக்கு செல்வேன், புரிந்து கேட்டுக்கொள்ளுங்க. சில அதிகாரிகளை சந்திப்பேன். உயர் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை சந்திக்கின்ற பொழுது சில அதிகாரிகள் யார் என்று நமக்கு தெரியாது. என் கார்டை கொடுத்தவர்களே உடனே வர சொல்லுவார். நான் இவரை முன்ன பண்ண பார்த்தது இல்லையே நினைப்பேன். நைசாக எல்லாத்தையும் போக சொல்லிட்டு நானும் இந்த சமுதாயம் தான், நானும் இந்த முக்குளத்து சமுதாயத்தை சேர்ந்தவன் தான் என்று சொல்லுவான். நீ உயர் பதவியில் இருந்தால்தான் எங்களுக்கான கனவுகள் உடனே திறக்கப்படும், உடனே திறக்கப்படும். உங்களுக்கான போராட்ட களத்தில் நிவாரணங்கள் உடனடியாக கிடைக்கும். தாசில்தார் ஆகட்டும், வட்டாட்சியர் ஆகட்டும், சப் கலெக்டராக இருக்கட்டும், கலெக்டராக இருக்கட்டும், எஸ்பியாக இருக்கட்டும், காவல் ஆய்வாளராக இருக்கட்டும், இத்தகைய பதவிகள் நீங்கள் அதிகாரமிக்க பதவிகள் வர வேண்டும். நீங்கள் கான்ஸ்டபிளோ
இல்ல சாதாரண கிளர்க்கோளா இருந்தாலும் அவங்க முடிவு செய்ய முடியாது. மிகப்பெரிய பதவிக்கு வாங்க. உங்கள் குறிக்கோள் என்ன இருக்க வேண்டும்? காவல் உதவியாளராக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக என்ன இருக்க வேண்டும்? எஸ்பி ஆக வேண்டும். அடுத்தபடியாக டிஎஸ்பி. இப்படி உயர் பதவிகளுக்கு தான் செல்ல வேண்டும். கலெக்டர். இப்படி உங்க பிள்ளைகளை தயார்படுத்துங்கள். ஏனென்று சொன்னால் எனக்கு 3 மகள். ஒரு பேர் மகாலட்சுமி. அவள் இப்பொழுதே சொல்லுகின்றார், என் வீட்டிலே ஒரு போர் வைத்திருக்கின்றேன். அப்பா, நான் ஆசிரியராக வேண்டும். உயர்ந்த பதவியாக ஆசிரியர் பதவியை நான் அலங்கரிக்க வேண்டும். அதை ஒருத்தி சொல்கின்றார். இன்னொரு மகள், என் பேர் சரண்யா. அவள் சொல்கின்றார், அப்பா, நான் இந்த மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளராக எஸ்பியாக வர வேண்டும் என்கிறார் ஒரு மகள். இன்னொரு மகள், என் மகன் பேர் செல்வகாந்தி. அவன் சொல்கின்றார், நீங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும். அப்பா, நீங்கள் நடத்துகின்ற புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வருங்கால பொறுப்புக்கு நான் வர வேண்டும் என்று சொல்கின்றார். இந்த 3 வேண்டும். இந்த 2ஐயும் அதிகாரம் செலுத்தக்கூடிய பதவி தெரியுமா? அரசியல். அரசியல் பழக வேண்டும். ஒவ்வொரு பெண்களும் அரசியல் பழக வேண்டும். அரசியல் அதிகாரம் தான் இந்த 2 அதிகாரிகளையும் ஆதிக்க செலுத்தும். அரசு நீங்க எஸ்பி கலெக்டர் இருக்கலாம். ஒரு மந்திரி 5 வருஷம் சொல்றதா கலெக்டர் கேட்க முடியும். ஒரு மந்திரி சொல்வதுதான் எஸ்பி கேட்க வேண்டும். அரசியல் பதவிக்கு பெண்கள் வர வேண்டும். அரசியல் ஒன்றும் ஓடுகின்ற பாய்கின்ற நதி அல்ல. பழகிக் கொள்ளுங்கள். அது உங்கள் காலுக்கு கீழ் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அரசியல் பெண்கள் ஈடுபடுங்கள். ஒவ்வொரு இயக்கங்களும் ஈடுபடுங்கள். ஒவ்வொரு மாணவர்களும் அரசியல் பழகிக் கொள்ள வேண்டும். அரசியல் பழகினால்தான் மிகப்பெரிய அதிகாரத்தை இந்த சமுதாயம் மீட்டெடுக்க முடியும் என்று சொல்லி மைக்கு ரொம்ப தொண்டை நம்புது. அதையால் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த என் உறவினருக்கெல்லாம் நன்றி தெரிவித்து மீண்டும் முன்பாக உரையாற்றுவேன். அதிகாரமிக்க பதவியை நீங்கள் வழங்க வேண்டும். எனக்கு அந்த